ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இத்தனை நாளாக நல்லது நடக்கும்னு காத்திருந்த உன் வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்கலையே நினச்சி மனசு நொந்து போக வேணாம். இப்போது இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்ததின் காரணமே உன் அழுத்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுறதுக்கும், நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த காரியங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றி தரவும், உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பதற்காகவும் தான். நிச்சயமா உன் வாழ்க்கையில் நீயே சற்றும் எதிர்பாராத விதத்தில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயத்தை நடத்த போகிறேன். நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயமும், இத்தனை நாளாக நீ செஞ்ச நன்மைகளும் எல்லாமே சேர்ந்து உன் வாழ்க்கையை அழகாக மாற்ற போகுது. உனக்காக யாருமில்லையே நீ நினைக்கிற சமயங்களில் எல்லாம் இந்த வராகி அம்மா உன் கூட தான் இருக்கேன்றதை நீ மறந்துட வேணாம். உன் ஆசைகளையும் உன் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் கேட்டுக்கிட்டே இருந்த நான் அதை இப்போது நிறைவேற்றி தருவதற்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டேன். இனிமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு நானே உன் வீடு தேடி வந்து உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்ற போகிறேன். உன் கோபத்தை போக்கி மன வருத்தத்தை தீர்த்து உன் மனசு குளிரும்படியாக உனக்கு பிடிச்ச விஷயத்தையே செஞ்சு தரப்போகிறேன். மற்றவங்களை திருப்திப்படுத்த நினச்சி, மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சி நீ எந்த விஷயத்திலும் கஷ்டப்பட்டுக்காம உன் நிம்மதியை தொலைச்சிடாம உன் வாழ்க்கைக்காக என்ன செய்யணும்னு யோசித்து செய்ய ஆரம்பி. என் அருளால் நீங்காத நம்பிக்கையும் நிலையான முன்னேற்றத்தையும் உன் வாழ்க்கையில் தரப்போகிறேன். இத்தனை நாளாக நீ தவறவிட்ட வாய்ப்புகளும் உனக்கு கிடைக்காம போன விஷயங்களும் நாளை நிச்சயம் நல்லபடியாக நடந்தே தீரும். உன் முயற்சி சிறக்கும்படியும், உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும், எல்லாரும் உன்னை பாராட்டும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் வெற்றியும் வசதியும் கூடி வரப்போகுது. இந்த நாள் உனக்கு மிக மிக இனிமையான நாளாக இருக்க போகுது. நீ விரும்பிய செய்திகளை இப்போது உன் கைகளில் வந்து சேர்ப்பதற்கு நான் வந்துட்டேன் அல்லவா? இனி ஒவ்வொரு நாளும் நீ விரும்பியது போலவே நல்ல விஷயங்கள் நடக்கும் நாளாக இருக்க போது. இந்த வராகி அம்மா நான் உனக்கு வாக்கு கொடுத்த பிறகு இனி அதை மாற்றிக்கவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கத்தை தொடங்கி வச்சுட்டேன் என் செல்லமே. நாளையிலிருந்து நீ சற்றும் எதிர்பாராத வகையில் சந்தோஷத்தை அனுபவிக்க போகிற. நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் இப்போது உன் கைகளில் வந்து சேரப்போகுது. உனக்கு நடக்கக்கூடாது, கிடைக்கக்கூடாதுன்னு நீ செய்த முயற்சிகளையெல்லாம் மற்றவங்க எத்தனை பேர் வந்து தடுத்தாலும் இப்போது அதை தான் உன் வாழ்க்கையில் நான் வெற்றியாக கொடுக்க போகிறேன். உன் மனசு உறுதி பெறும், உன் வாழ்க்கை பாதை தெளிவாகும். இனி நாள்தோறும் உன் கூடவே நான் இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். என் அருளின் மூலமாக உன் பாவங்கள் தீர்ந்து போய் மன நிம்மதியும் புத்தியில் தெளிவும் உனக்கு கிடைச்சி வாழ்க்கையிலையும் நீ எதிர்பார்த்த வெற்றிகளை பெறப்போற. தடையும் தடங்கல்களும் நீங்கி இந்த வராகி அம்மா உனக்கு பாதுகாப்பாக இருந்து அதிர்ஷ்டத்தை பெருக்கி தருவேன். எல்லாவற்றையும் நீ நினைச்சதை விட சிறப்பாக நான் உனக்கு நடத்தி முடிப்பேன். உன்னுடைய உண்மையான அன்பை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு எல்லாம் உன் அருமை பெருமையை புரிய வைப்பதற்கான காலம் வந்துடுச்சு என் செல்லமே. நீ இத்தனை நாள் பட்ட துன்பங்களையும் காயங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கூடிய வகையில் அனைத்தையுமே நான் செய்ய போகிறேன். நீ நினச்ச விஷயங்கள் இன்னும் வாழ்க்கையில் வரலையே நினச்சி கவலைப்படாத. நினச்சதை நினச்சது போலவே நிறைவேற்றி தரதான் இந்த வராகி அம்மா அருள் செய்ய உன்னை தேடி வந்தேன். இருட்டுக்கு பிறகு எப்படி வெளிச்சம் வருமோ அதே போல் இப்போது உன்னுடைய துன்ப வாழ்க்கையை முடிச்சு வச்சு இன்ப வாழ்க்கையை தொடங்கி வைக்க வந்துட்டேன். இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பதிலாக இன்று என் அருளை பரிசாக கொடுத்துட்டேன் செல்லமே. என் அருளும் ஆசிகளும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போது. இனி நீ நினைச்சது போல எல்லாமே நல்லதாக நடக்கும். என் அருள் உன்மீது பொங்கி வழியும் போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். நீ இழந்த நேரத்துக்கும் உழைத்த கடுமைக்கும் கஷ்டப்பட்டதுக்கும் சேர்த்து நிச்சயமாக பலன் கிடைக்கும். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் என் அருள் மலரக்கூடிய ராஜயோக நாளாக
இருக்கத்தான் போகுது என் செல்லமே. அதற்கான ஆரம்பமாக தான் நாளைக்கே உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்த போகிறேன். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகளும் சின்ன சின்ன நல்ல செயல்களும் கூட என் பார்வையில் மிக பெருசாகவே இருக்கும். ஏன்னா நீ சாதாரணமாக நினச்சி சின்ன சின்ன செய்யக்கூடிய உதவிகள் எல்லாம் மற்றவங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை தருதுன்றது உன்னை விட பார்க்குற எனக்கு தானே நல்லா தெரியும். அதனால தான் எப்போதுமே எல்லாருக்கும் உதவியாக அன்பாக அனுசரணையாக ஆதரவாக இருன்னு சொல்கிறேன். என்னுடைய அருளை பெறக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் ராஜயோகமும் உயர்வும் செல்வம் கிடச்சிடுச்சு. எல்லா செல்வங்களையும் பெற்று அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக பதவி உயர்வோட தொழில் வளர்ச்சியோட உன் வாழ்க்கை களை கட்ட போகுது. பேரும் புகழும் பெற்று தலைமை வாய்ப்போட சிறப்பான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் என் செல்லமே. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற அந்த தைரியமும் துணிவும் தான் உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை எல்லாம் எதிர்கொள்ளும் சக்தியை உனக்கு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நீ ஜெயிப்பதற்கும் நல்லா வாழ்வதற்கும் ஏற்ற யோசனைகளையும் அறிவுரைகளையும் நான் உனக்கு கொடுக்குறேன். நீ பயப்படாமல் உன் வேலையை தொடங்கு. நான் பாட்டுக்கு நீ போன போக்கில் உன்னை அப்படியே விட்டுட மாட்டேன். கொஞ்சம் போக விட்டு என்னதான் செய்கிறேன்னு பார்த்து அதுக்கப்புறம் தேவையற்ற விஷயங்களை முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கு தேவையானது மட்டுமே உன் கைகளில் கிடைக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. ஒரு சின்ன குழந்தை ஒரு கல்லை எடுத்து வாயில் போட்டு முழுங்குச்சுன்னா ஒரு தாய் அதை பார்த்துக்கிட்டு சும்மா விட்டுடுவாங்களா என்ன? அதே போல தான் எனக்கு நீயும். நீ ஒரு சின்ன தவறு செய்யும்போது அதன் மூலமாக நீ சிக்கிக்கவும் மாட்டிக்கிட்டு முழிக்கவும் நான் விட்டுட மாட்டேன். இப்போது அதன் காரணமாக தானே ஓடி வந்து உன்னை காப்பாற்றி உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு உன்னை நாடி ஓடி வந்தேன். இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் உன் மனசுக்குள்ள எல்லா இடத்திலும் நான் இருந்தாலும் அதை நீ சரியாக உணர்ந்துக்கல. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா உன் வீட்டில் மகிழ்ச்சி எல்லையில்லாமல் பெருகும்படியும் அதன் மூலமாக நீ சந்தோஷப்பட்டு நிம்மதியாக வாழும்படியும் பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். நடக்க போகிறதையெல்லாம் பார்த்து நீ வியக்கப் போகிறாய் என் செல்லமே. எப்போவுமே எதையாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா வாழ்க்கையை வாழ முடியாது. சிரிக்கும்போது தானே வாழ்க்கையை ரசிக்க முடியும். அதனால துன்பத்தின் போதுதான் வாழ்க்கையை புரிஞ்சிக்க முடியுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையின் அர்த்தங்களையும் சுற்றி ரகசியங்களையும் புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பி. யாரை எங்கே நிறுத்தணுங்கிறத விட நீ எங்கே நிற்கணுங்கிறதை உணர்ந்து கொள்வது தானே சிறப்பு. வாழ்க்கையில் வரும் கவலைகளை நினச்சி கண்ணீர் விடுறதை விட உன் லட்சியத்தை நினச்சி வியர்வை சிந்தினா எல்லாவற்றையும் சுலபமாக சாதித்து விடலாம். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்றங்களும் மாற்றங்களும் வந்தே தீரும். எத்தனையோ மனிதர்களையும் எத்தனையோ உறவுகளையும் கூட நீ பெருசாக நம்புன. அவங்க நல்லவங்க நினச்ச. நீ நம்பிக்கையை வச்சது தப்புன்னு உனக்கு உணர்த்தும் விதமாக எல்லாரும் உன்னை ஏமாத்திட்டாங்க தானே. அவங்க உன்னை சரித்ததின் காரணமாக நீ கண்ணீரோடு என் கால்களை கட்டி அணைச்சிக்கிட்டு அம்மா வராகி தாயே என்னை காப்பாத்துன்னு என் கரங்களை பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்க. நீ முதலே என்னை தேடி வந்திருந்தீனா நான் எப்போவோ உன் கண்ணீர் கடலை எல்லாம் தொடச்சி விட்டு காப்பாத்திருப்பேன். இப்போது கூட ஒன்றும் இல்லை. நீ கண்ணீரோடு கடல் நீரோடு உன் கண்ணீரோடு என்னை தேடி வந்த இந்த நாளை சரி செஞ்சு இன்று இரவோடு இரவாகவே எல்லா பிரச்சனைகளும் தீரும்படியும் உன் பாவங்கள் எல்லாம் தொலையும்படியும் செய்ய போகிறேன். நானே உன்னை தாளாட்டி சீராட்டி கவனமாக பத்திரமாக பாதுகாப்பேன் என் செல்லமே. என் மனசுக்கு பிடிச்ச என் அன்பில் திளைத்த பிள்ளையாக நீ இருக்கும்போது எப்போதும் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பது தானே என்னுடைய விருப்பமாகவும் இருக்கும். நீ எப்போதும் எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்பிட வேணாம். ஏன்னா யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நீ நல்லவங்க நினச்சவங்க கெட்டவங்களா இருக்கா. நீ கெட்டவங்கன்னு சந்தேகப்பட்டவங்க ஒரு வகையில் நல்லவர்களாக கூட இருக்கலான்றதை யோசிச்சுக்கோ. எல்லாம் என் தலைவிதி நீ நினைக்க வேணாம். இந்த வராகி அம்மாவை நீ தொடர்ந்து நம்பும்போது வணங்கும்போது உன் வாழ்க்கைக்கான விதிவிலக்கை நான் உண்டாக்குவேன். நீ மற்றவங்களுக்கு செய்கிறது நல்லதோ கெட்டதோ அது இன்னொருவர் மூலமாக
நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீ அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சாலும் சரி, துரோகம் செஞ்சாலும் சரி, அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கே நடக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் நன்றி செய்யக்கூடிய, நல்லது செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாய் இருந்துவிடு என் செல்லமே. விருப்பு வெறுப்புன்னு எதையும் எதிர்பார்க்காம உன்னுடைய கடமை என்னங்கிறத நீ உணர்ந்து செயல்படுவதுதான் உண்மையான உழைப்பாக இருக்கும். உன் நிம்மதியும் உன் வாழ்க்கைக்கான வெற்றியும் கூட அதில் தான் இருக்குது. அதாவது எதை பற்றி யோசிக்காமல் உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்துடு. சிரிக்கும்போது வாழ்க்கையை ரசிக்க முடியும்னு உனக்கு சொன்னதை நீ மறந்துவிட வேண்டாம் என் செல்லமே. அதே போல் துன்பத்தின் போது வாழ்க்கையை புரிஞ்சுக்க முடியுன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு துன்பம் வரும்போது வாழ்க்கையை கற்றுக்கோ. சிரித்து சந்தோஷமாக வாழ்க்கையை வாழவும் தெரிஞ்சுக்கோ. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை யாரை எங்கே எப்படி நிறுத்தணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீ எங்கே நிற்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு மனிதர்களிடம் கொஞ்சம் இடைவெளி விட்டே பேசும்போது பழகும்போது உன் வாழ்க்கையில் அதன் மூலமாக எந்த பிரச்சனையும் வராமல் தடுக்க முடியும். உனக்கு ஏற்பட்ட கஷ்டம் கவலை எல்லாம் இன்றோடு தொலைந்து போகும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நான் உனக்கு துணையாக இருந்து நிம்மதியான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் தரேன். நீ யாருக்கும் எந்த தீங்கும் செஞ்சிடாம, எந்த கெடுதலும் செஞ்சிடாம என் பேரை மட்டும் சொன்னினா போதும். இம்மையிலும் மறுமையிலும் உன்னை காப்பாற்ற வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய கடமை. உன் குடும்பத்துக்கும் உனக்கும் நல்லது செய்யணுன்ற எண்ணத்தோடு தான் நான் எப்போதும் உன்னை சுற்றி சுற்றி வர்றேன். நீயும் சந்தோஷமாக வாழ தயாராகு. என் அன்பு பிள்ளையான நீ என்ன செஞ்சாலும் அதை நல்ல விதமாகத்தான், நன்மைக்காக தான் செய்வேன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணுறது, உன்னை சுற்றி இருக்கவங்க அதை புரிஞ்சுக்கிற விதமாக இல்லை. நீ என்ன சொன்னாலும் சரின்னு நினைக்காம நீ சொல்கிறதெல்லாம் தவறுன்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகள் உன் வீட்டிலையே இருக்கும்போது வெளியில் போய் யாரை என்னன்னு குறை சொல்ல முடியும்? நீ அதிகமாக பேசி அவதிப்படுறதை விட அமைதியாக இருந்து நிம்மதியை பெற முயற்சிப்பது தான் உன் வாழ்க்கைக்கு சரியாக இருக்கும். நீ நினைக்கிறது எல்லாமே நல்லதுக்கே நன்மைக்கேன்னு எண்ணும்படியாக உன்னை கஷ்டத்துக்கு தள்ளிய சில நிகழ்வுகள் உன் வாழ்க்கைக்கு நன்மையானதாக மாறப்போகுது. நான் எப்போதும் என் பிள்ளைகளுக்கு காவலாளியாகவே இருப்பேன். உனக்கு எது நல்லதோ அதை தான் செய்வேன். நீ எந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு தீவிரமாக இருக்கியோ அதை நிச்சயம் உன் நன்மைக்காகவும் நீ விருப்பப்பட்டதுக்காகவும் நீ ஆசைப்பட்டன்ற ஒரே காரணத்துக்காகவும் உன் வாழ்க்கையில் நடத்தி தருவேன்.